தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பாருங்கள். நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 2 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகளாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு கார்டுகள் பார்த்திங்கன்னா கிடைக்காம பல மாதங்களாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே 2 லட்சம் பேர் புதிய அட்டை வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷரில் இருக்கிறாங்களாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு ரேஷன் அட்டை மிகவும் அவசியமான ஒரு ஒன்று. புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு உணவு வழங்கல் துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டும். அதனை அதிகாரிகள் ஆய்வு செய்து அட்டை வழங்குவது குறித்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கு 1000 ரூபாய் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னதன் அடிப்படையில் கடந்த ஜூலையிலிருந்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது. தற்போது வரை 2 லட்சம் பேர் ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80,000 பேருக்கு கார்டு வழங்க அனுமதி அப்படின்றது வெளியாகிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது குறித்து புதிய அட்டைகள் விண்ணப்பித்தவர்கள் கூறுகையில் புதிய அட்டை விண்ணப்பித்து ஓகேங்களா அதற்கு பிறகு வட்ட வழங்கல் அலுவலகங்களுக்கு சென்று கேட்டால் புதிய அட்டை வழங்கப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூறுகிறார்கள் என தெரிவிக்கிறார்கள் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மேலும் புதிய அட்டை ஓகேங்களா விண்ணப்பித்து பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒரு புறம் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அவங்களுக்கும் விரைவில் அமௌண்ட்டு கிடைக்கணும் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக ரேஷன் அட்டை வழங்கப்படுமா அல்லது புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டதா என்பதை அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். இதனால் வீண் அலைச்சலும் டைமு டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுனால ரொம்ப பீப்புள்ஸ் ஒரு கடுப்பு மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றியுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. இது போல் நிறைய விதமான காணொளிகள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அதை பற்றியும் அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தான் எல்லாருமே இப்போ இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. அது இப்போ இன்னும் புதுசாக நிறைய பேருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.